Taste the Daily. கார்த்திகேயன், இப்போ மக்கள் மனங்களை அறிய ட்ரை பண்றோம். அது ஜூன் 4 தான் தெரிய போகுது. எந்த யோசிச்சிருப்பாங்கன்ற அந்த அரசியல் கணக்கை தான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். எல்லாம் சுருக்கமா அவங்க சம பண்ணலாம்னு நினைக்கிறேன். சிம்பிளா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்தியா கூட்டணி இதை செய்ய போகிறோம், எங்களுக்கு வாய்ப்பளித்தால் இதையெல்லாம் சரி செய்வோம், இதையெல்லாம் சாதிச்சிருக்கோம்னு கலைஞர் மகளிர் உரிமை தொகை பல்வேறு விஷயங்களை பட்டியலிடுறார். ஆட்சியினுடைய சாதனை, நாங்கள் 10 ஆண்டு பாஜகவில் எதெல்லாம் நிறைவேறவில்லையோ அதற்கெல்லாம் நிவாரணமாக இதெல்லாம் தரப்போகிறோம், சரி செய்ய போகிறோம்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாஜக தரப்புல இதெல்லாம் தவறு, நாங்கள் ஒரு மாற்று திட்டம் வைத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரோட் மேப்பை ஒன்று ப்ரப்போஸ் பண்றாங்க. நீட் கட்டாயம் இருக்கும்னு வெளிப்படையா கேம்பெயின்ல சொல்றாரு. அது நீட் சரியா தவறா அது டிபேட்டபிள் இஷ்யூ. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட்ன்ற ஒரு இமோட்டிவ் இஷ்யூ, மக்கள் மனதில் இருக்கக்கூடியது. அதற்கு அந்த எண்ண ஓட்டத்திற்கு எதிராக பாஜக அதுக்கு நிச்சயம் இருக்கும், அது ஒரு கொள்கை முடிவு, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்ற ஒரு பார்வையை முன்னெடுத்தார் அண்ணாமலை அவர்கள். அதே போல நிதி பகிர்விலிருந்து நிதி கொடுக்காதது வெள்ளத்திற்கு கொடுக்காதது அதற்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள். அது மக்கள்கிட்ட எடுபடுமான்றதுதான். மூன்றாவதாக அதிமுகவை பொறுத்தவரை நாங்கள் இதெல்லாம் இவர்கள் 3 ஆண்டுகளில் இதெல்லாம் செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு திமுக மீதான பெரிய விமர்சனங்களை பட்டியலிட்டு பாஜக மீது கடைசி வரை விமர்சனங்களை பெரிய அளவிற்கு வைக்காமல் கடைசி கட்டத்தில் ஒரு சிறிய விமர்சனம் வைத்துட்டு அதுவும் மோடியை தவிர்த்து விமர்சனம் வைப்பது, கடைசியில் கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பீங்களா பாஜகவுக்கு மோடிக்குன்னு கேட்டா பொறுத்திருந்து பாருங்கள்றாங்க. அப்ப இந்த 3 புள்ளியில் தான் மக்கள் முடிவு. முக்கியமான இஷ்யூ இதுதான். அதுல உரிமை சார்ந்து பேசக்கூடிய திமுகவிற்கு கூட்டணி அட்வான்டேஜ் ஒன்று, அரித்மெட்டிக் அட்வான்டேஜ். அதே போல அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு, இவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையை எதிரொலிக்கிறது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி. அப்ப அதற்கு நம்பகத்தன்மை கூடுதலா இருக்கிறதுனால அரித்மெட்டிக் அட்வான்டேஜ்ல நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு. எல்லாம் சுருக்கமா உங்க கணக்கை முன்வைக்கலாம். நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த முடிஞ்ச எலெக்ஷன்ல மக்களுக்கு 1.5 கோடி மகளிருக்கு உரிமை தொகை கிடைக்கல, ஏன்னா அவங்க மகளிருக்கு தகுதி இல்லை, நீக்கப்பட்டிருக்காங்க. அந்த கோபம், வெள்ளத்தினால வந்த கோபம், இன்னும் மாநில அரசோட செயல்படாத திறன், இதெல்லாம் பார்த்து மிகப்பெரிய கோபத்துல கண்டிப்பாக பாஜக எதிர்த்ததுனால அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் அத்தனையும் அறுவடை செய்ய போவது பாஜக மட்டும்தான். அதுவும் இல்லாம மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. போன முறை 1437 பேர் அங்க கொடுத்தாங்க, 19 38 பேர் திமுக கொடுத்தாங்க. அந்த எம்பிக்கள் எல்லாம் ஒன்றுமே செயல்பட முடியல. ஆனா இங்க தேர்ந்தெடுக்கப்படும் ஒவ்வொரு பாஜக எம்பியும் ஒரு அமைச்சராக செயல்படுவார், மோடியின் குரலாக அங்க ஒலிப்பார்கள், அப்படின்னு மக்களின் குரலை மோடிக்கு பிரதிபலிப்பார்கள் நம்புறாங்க. அதனால பிரதமராக தமிழ்நாட்டு டிசிஷன் மட்டும்தான் நம்ம பேசுறோம். இந்திய கூட்டணிக்கு இங்க அங்க கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா மொத்த இந்தியாவும் மோடி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மோடி அவர்கள் 3ஆம் முறை பிரதமராவதை தடுக்கவே முடியாதுன்னு ஒட்டுமொத்த நாடும் ஊடகங்களும் நம்புது. அதனால இந்த மாதிரி மக்கள் பெரிய அளவுல மோடி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, நாங்க நம்புறோம். பிரசன்னா, இந்த பிரச்சாரத்துடைய மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கடைசியில் ஒரு 5% ஓட்டு திமுகவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. கார்த்திகேயன் அண்ணா சொன்ன மாதிரி நீட் என்பது எமோஷனல் வேல்யூட் அட்டாச்டு சப்ஜெக்ட் ஹியர். அதுல பாஜகவினுடைய தலைவர் கடைசி கட்ட பிரச்சாரத்துல சொன்னாரு, உயிரே போனாலும் நீட் விளக்க மாட்டோம் அப்படின்னார். தமிழ்நாட்டில் எத்தனை உயிர் போனாலும் நான் நீட் தேர்வை விளக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் நலனுக்கு தான் ஆட்சியை தவிர உங்களுடைய RSSக்காக ஆட்சி கிடையாது. அந்த இடத்துல அவரு அந்த பேசின விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம். 2வது, ஸ்ரீகாந்த் பேசுற மாதிரி நாங்க 20 பேர் எம்பி ஆகும், 15 பேர் எம்பி ஆகும், சீட்ல எழுதிக்க வேண்டியதுதான். சக்கரன்னு எழுதி நக்குனா இனிக்காது. ஜெயிச்சு மக்கள்கிட்ட போய் நாங்க வெற்றி பெற்றுட்டோம்னு சொன்னாதான் வெற்றி. எங்க ட்ராக் ரெக்கார்டு தெளிவா இருக்கு. மோடி எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள், எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஆகவே மக்கள் எங்கள் தலைவரை உறுதியா, கன்சிஸ்டன்சில உறுதியா பாஜகவை மற்ற தலைவர்கள் எதிர்த்ததை விட தொடர்ச்சியாக காவியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவேன்னு செயல் தலைவரா பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இந்த நிமிடம் வரை இல்ல, அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற பாடம் காவியை வேறொரு போகிறதா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2014 எடுத்த முடிவு தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் எடுத்த முடிவு. எந்த தேசிய கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாடு சார்ந்த கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டினுடைய தேவைக்காக, உரிமைக்காக, மக்களுடைய நலனுக்காக அமைத்த கூட்டணி தான் இப்போ அண்ணன் எடப்பாடியார் அமைத்த கூட்டணி. 2வது, இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகள் பலர் தந்திருக்கலாம், ஆனா எந்த தேர்தல் வாக்குறுதியும் கடந்த காலங்களில் நிறைவேற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்ப சொல்ல எந்த கட்சி நிறைவேற்றிருக்குன்னு மக்கள் பார்ப்பாங்க, அதை பார்த்துருக்காங்க. நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு சொல்றேன். இப்போ பெட்ரோல் விலை, டீசல் விலை குறைப்போம்னு சொல்லி திமுக கூட்டணியினுடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கு. நீங்க 2021 5 ரூபாய் குறைப்போம், 4 ரூபாய் குறைப்போம்னு சொன்னாங்க.
ஆனால் அதையே இதுவரைக்கும் செயல்படுத்தலை. இந்த நிலையில மறுபடியும் அவங்க வாக்குறுதி தராங்க. நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்றைக்கு கர்நாடகா தமிழ்நாட்டில் 92 ரூபாய் பெட்ரோல் விலை என்றால் கர்நாடகாவில் 85 ரூபாய், பாண்டிச்சேரியில் 81 ரூபாய். ஆக இப்போ இது ஒரு இங்க தமிழ்நாட்டில் இவங்க மாநில அரசாங்கம் இதை குறைக்கலாம், கர்நாடகா குறைக்க சொல்ல இங்க ஏன் குறைக்கலன்ற கேள்வி மக்கள் எழுப்புவாங்க. ஏன்னா கிருஷ்ணகிரியை ஒட்டி தான் கர்நாடகா இருக்கு, கோயம்புத்தூரை ஒட்டி 3 ரூபாய் குறைச்சாங்களே பெட்ரோல் குறைச்சாங்க. ஆனா கர்நாடகாவோட ஒப்பிடும் போது தமிழ்நாட்டில் நேரம் இல்ல. திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், சுருக்கமா சொல்லுங்க. கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா 3 ஸ்டேட்லயும் மோடியோட ராகுல் பாப்புலரான லீடர். கர்நாடகா, ஆந்திராவில் மோடி தான் பாப்புலர் தென்னிந்தியாவில். ஸோ இந்த பாப்புலாரிட்டி திமுக அணிக்கு வந்து கை கொடுக்கும். இதுவரை கை கொடுத்துருக்குது. எம்ஜிஆர் 80லே தோற்கடிச்சு காட்டியிருக்குது. அது இதுவரை கை கொடுத்தது இப்பவும் சஸ்டைன் ஆகும். சைலண்டா உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கதா நான் உணர்றேன். பட் மோடி கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் தெலுங்கானாவிலையும் முன்ன விட உயர்வார். Taste the Daily.